சென்னை மெரினா கடற்கரையில் தடையை மீறி நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்த முயன்ற வேல்முருகன், திருமுருகன் காந்தி மற்றும் திரைப்பட இயக்குநர் கௌதமன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம். டார்வின், விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். அதாவது இலங்கையில் நடந்த அந்த படுகொலைக்காக ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி மே 17ஆம் தேதி தொடர்ந்து நடத்தப்படும். ஆண்டு இது தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. கடந்த 7 ஆண்டுகளாக சென்னை மெரினா கடற்கரையில் மே 17 இயக்கம், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பிற கட்சிகள் அனைவருமே வந்து ஒருங்கிணைந்து பொதுமக்களோடு இணைந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துவார்கள். ஆனால் இவ்வாண்டு அதற்கு சென்னை மாநகர காவல்துறையினர் தடை விதித்திருந்தனர். மேலும் வந்து அனுமதி மறுக்கப்பட்டது நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு. இதனை அடுத்து இன்று மாலை எப்படியாவது நினைவேந்தல் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தியே தீர்வோம் என்று மே 17 இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளரான திருமுருகன் காந்தி தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று 5:30 மணி அளவில் ஒவ்வொருவராக, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன், மேலும் திரைப்பட இயக்குனர் கௌதமன் உட்பட அனைவரும் ஒருங்கிணைந்து ஆங்காங்கே இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். மேலும் இதற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தடையை மீறி நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்த முயன்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் வேல்முருகன் மற்றும் இயக்குனர் கௌதமன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இறுதியாக மே 17 இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளரான திருமுருகன் காந்தியும் தடையை மீறி கண்ணகி சிலை அருகே வந்து இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துவதற்காகவும் மெழுகுவர்த்தியை ஏற்றுவதற்காகவும் முற்பட்ட போது சிறு வாக்குவாதங்கள் நிகழ்ந்தது. இதனையடுத்து சாலை மறியலில் சற்று நேரம் ஈடுபட்டனர். பின்பு அவர்களை கைது செய்து காவல்துறையினர் அரசு பேருந்தில் ஏற்றி வந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில திடீரென சென்னை பல்கலைக்கழகத்துக்கு எதிரே இந்த திருவள்ளுவர் சிலைக்கு அருகே வரும்போது வாகனம் மெதுவாக சென்று கொண்டிருந்த போது அந்த கைது செய்யப்பட்டு அந்த வாகனத்தில், அதாவது இந்த பேருந்தில் இருந்த திருமுருகன் காந்தி மற்றும் இந்த மே 17 இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சாரியாக உடனடியாக வாகனத்தை விட்டு வெளியே இறங்கி திருவள்ளுவர் சிலைக்கு அருகே அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். மேலும் வந்துட்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துவதற்காக அவர்கள் வந்துட்டு கையில் வைத்திருந்த மெழுகுவர்த்தியை உடனடியாக அவர்கள் பற்ற வைத்து அனைவரும் ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டிருந்தனர். அவர்கள் பேசும்போது தமிழகத்தில் அரசு, அதாவது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற அரசும் மற்றும் எதிர்கட்சிக்கு எதிராகவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். மேலும் மோடி அரசை வன்மையாக கண்டித்ததோடு அவர்கள் மோடி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கொண்டிருந்தனர். இந்நிலையில காவல்துறையினர் அதிக அளவில் வரவழைக்கப்பட்டு அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டனர். இதனை அடுத்து அதற்கு பின்னால் வந்த வாகனத்தில் இருந்த சில இந்த மே 17 இயக்கம் மற்றும் சில தமிழ் ஆர்வலர்கள் அனைவருமே உடனடியாக கீழிறங்கி மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனால் இப்பகுதியில் இன்னும் வந்துட்டு சிறு பரபரப்பான சூழ்நிலையே காணப்பட்டு வருகிறது. இவர்கள் அனைவருமே இந்திய அரசு, தமிழக அரசிற்கு எதிராக கோஷங்களை கொடுத்தியும் காவல்துறைக்கு எதிராக இவர்கள் கோஷங்களை எழுப்பியும் தங்களுடைய எதிர்ப்பை காட்டி வருகின்றனர். ஸ்ரீவித்யா, உங்க தகவல்களுக்கு நன்றி டார்வின். தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து தேவா நம்முடன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்த முயன்ற வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மற்றும் திருமுருகன் காந்தி மற்றும் திரைப்பட இயக்குநர் கௌதமன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். தேவா. அதாவது மே 17 இயக்கத்தை பொறுத்தவரை கடந்த 7 ஆண்டுகளாக சென்னை மெரினா கடற்கரையிலே இலங்கையிலே இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களினுடைய நினைவாக ஒரு நினைவேந்தல் கூட்டத்தை கடந்த 7 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அதே போன்று இந்த ஆண்டும் அது போன்ற ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடைபெறும் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே அந்த இயக்கத்தை ஒருங்கிணைப்பாளரான திருமுருகன் காந்தி அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து காவல்துறை தரப்பிலே சென்னை மெரினா கடற்கரையில் 2003ஆம் ஆண்டு முதல் எந்த விதமான பொதுக்கூட்டமோ போராட்டங்களோ நடத்தக்கூடாது, தடையை மீறி கூடுவது சட்டவிரோதமானது என்றும் அப்படி கூடினால் அது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மீண்டும் அறிவுறுத்தப்பட்டது. குறிப்பாக 2003ஆம் ஆண்டு அதுபோன்ற ஒரு நிலை காணப்பட்டாலும் அவ்வப்பொழுது இங்கு போராட்டங்களும் பேரணிகளும் நடைபெறுவது வழக்கமாகவே இருந்து வருகிறது.
கடந்த ஜனவரி மாதம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தமிழகத்திலே நடைபெற வேண்டும் என்று ஒரு சிறிய அளவிலான ஆரம்பித்த இந்த போராட்டம் மெரினா கடற்கரையிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு 5 லட்சம் பேர் திரளும் அளவிற்கான ஒரு போராட்டமாக வெடித்தது. இதனை அடுத்து அந்த போராட்டத்தின் முடிவிலே ஒரு வன்முறையாய் நிகழ்வுகளும் நடைபெற்றது. இதனை அடுத்து இந்த பகுதியிலே கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டதுடன் இந்த 2 கிலோமீட்டர் தூர இந்த மெரினா கடற்கரையிலே பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டது. இதற்கு முன்பு இல்லாத வரை இந்த மெரினா கடற்கரையிலே 24 மணி நேரமும் காவல்துறையினர், குறிப்பாக சிறப்பு அதிரடிப்படையினர் இங்கு தீவிர கண்காணிப்பிலே இருந்து வந்துள்ளனர். மே 17 இயக்கமானது நேற்றும் சரி, இன்று காலையில் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுதும் சரி, தாங்கள் நடத்துவது போராட்டம் அல்ல என்றும் இது ஒரு நினைவேந்தல் கூட்டமே, ஒரு சிறு கூட்டமாக கூடி அஞ்சலியை செலுத்திவிட்டு நாங்கள் கலைந்து செல்லக்கூடிய நிகழ்வுதான் இது. யாருக்கும் எந்தவித இடையூறும் கிடையாது. தாங்கள் கொண்டு வரும் பொருட்களையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகளையும் கூட அகற்றிவிட்டு செல்வதே வருடம் வாடிக்கையான நிகழ்வாக தங்களிடம் உள்ளது. எனவே அப்படி ஒரு போராட்டமாக நடத்தினாலோ அல்லது யாருக்கும் இடைஞ்சலாக இருந்தாலோ அது குறித்து நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்றும், மற்றபடி தாங்கள் ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுக்கு தடை விதிக்கக்கூடாது என்றும் அவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பொறுத்த நீர்நிலைகளின் அருகே இது போன்ற அஞ்சலி நிகழ்வு நடைபெறுவது வாடிக்கை என்றும், இது சட்டவிரோதமான நிகழ்வு அல்ல என்றும், இது போன்ற பகுதியிலே நடத்தலாம் என்றும் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புக்கு பிறகாக காலை 11 மணிக்கு பிறகாகவே இந்த மெரினா கடற்கரையிலே 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டதனுடன் இங்கு ஒரு கட்டுப்பாட்டு மையமும் அமைக்கப்பட்டது. பிற்பகலுக்கு பிறகாக இந்த கடற்கரை சென்னை காமராஜர் சாலையானது மிக முக்கியமான சாலையாக இருக்கிறது. இந்த சாலை வழியாகத்தான் தலைமைச் செயலகத்தோ அல்லது முக்கியமான அலுவலகங்களுக்கோ செல்ல வேண்டிய ஒரு பாதையாக இருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் ஏராளமானோர் கடற்கரைக்கு வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ள. மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு வேறு கோடைகால விடுமுறை இருப்பதன் காரணமாக மாலையில் வழக்கமாக அதிக அளவிலே, அதாவது ஆயிரக்கணக்கான அளவிலே மக்கள் கூடக்கூடிய நிலை காணப்படும். இந்த நிலையில் பிற்பகலுக்கு பிறகு இந்த மெரினா கடற்கரை இணைப்பு சாலையிலே வாகனங்கள் முழுவதும் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டதுடன் நூற்றுக்கணக்கான தடுப்புகள் கொண்டு அரண் அமைக்கப்பட்டது. மேலும் பொதுமக்கள் மட்டும் கடற்கரை பகுதிக்குள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர். 4 மணிக்கு பிறகாக கருப்பு சட்டை அணிந்து வந்தவர்களுடைய காவல்துறையினர் விசாரித்தனர் ஒவ்வொருவரையும். அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார், எங்கிருந்து வந்திருக்கிறார், அவருடைய அடையாள அட்டை காண்பிக்குமாறும் வற்புறுத்தினர். இதனைத் தொடர்ந்து சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த போராட்டக்காரர்களையும், மற்றபடி கருப்பு சட்டை அணிந்து சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்தவர்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர். ஆங்காங்கே 5 பேர், 2 பேர், 10 பேர் என தொடர்ந்து வந்து கொண்டிருந்த நிலையில் ஒரு சிலர் காவல்துறையினுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஒரு சூழலையும் காண முடிந்தது. தாங்கள் இந்த மெரினா கடற்கரைக்கு சுற்றுலாவுக்காக வந்திருக்கிறோம், சுற்றி பார்க்க வந்திருக்கிறோம், தங்களை காவல்துறையினர் பிடித்து செல்வதாக அவர்கள் காவல்துறையினுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளையும் காண முடிந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இந்த பகுதியிலே, அதாவது சென்னை மெரினா கடற்கரையே 2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த கடற்கரையிலே கண்ணகி சிலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலே அவர் வந்தார். அவர் தடையை மீறி இந்த காமராஜர் சாலையிலே ஊர்வலமாக வந்தார். இதனை அடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். தொடர்ந்து அவருடன் மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த திருமுருகன் காந்தியும் அவரது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடையே சிறிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து போராட்டக்காரர்கள் இந்த காமராஜர் சாலையிலேயே சாலை மறியலை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியை போர்க்களம் போல காட்சியளித்தது. இது ஒரு பகுதியிலே நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலே ஒரு பக்கமாக திருவள்ளுவர் சிலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலே சில மாணவர்கள் இணைந்து மெழுகுவர்த்தியை ஏந்தி நினைவேஞ்சலி கூட்டத்தை இந்த பகுதியிலே நடத்தினர். அதாவது இந்த சென்னை மெரினா கடற்கரை பகுதியிலே 3 பகுதிகளிலே 3 விதமான ஒரு சூழலை அந்த ஒரே நேரத்தில் காண முடிந்தது. அந்த நினைவஞ்சலி கூட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய நேரத்திலே காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சூழலில் இந்த பகுதி வழியாக வந்த ஒரு அரசு பேருந்தின் கண்ணாடியை மர்ம நபர்கள் உடைத்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த பேருந்தானது நிறுத்தப்பட்டது. மேலும் இங்கு மெழுகுவர்த்தி ஏந்தி திருவள்ளூர் சிலை முன்பாக அஞ்சலி செலுத்திக் கொண்டிருந்தவர்களையும் காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதியில், அதாவது இந்த மெரினா கடற்கரை பகுதியிலே இந்த விடுமுறை தினத்திலே இந்த மாலை வேளையிலே ஏராளமானோர் வந்துவிட்டிருந்த நிலையில் இந்த போராட்டமானது நடைபெற்றதை அடுத்து இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசலையும் காண முடிந்தது. தற்பொழுது இந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்து கைது செய்யப்பட்டவர்கள் தாங்களாகவே விடுதலை ஆகிறார்களா அல்லது அவர்கள் அதற்கடுத்து மேலும் போராட்டத்தை தொடர்கிறார்களா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.
உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தேவா மற்றும் டார்வின்.